இப்போ ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை பொதுவா 5 டைப்ஸ்ல பிரிக்கலாம். ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன், ப்ரொஃபைல் அண்ட் ரன் அவுட். இந்த எல்லா டைப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரை ஃபிளாட்னஸ், ஸ்ட்ரெயிட்னஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சிலிண்ட்ரிசிட்டின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபார்ம்லயா இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 4 ஷேப் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் இருக்கும். ஓகே. இப்போ ஃபிளாட்னஸ பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபிளாட்னஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஃபிளாட்னஸ பொறுத்தவரை டேட்டம்க்கு ஃபிளாட்னஸ்க்கு எந்த ஒரு ரிலேட்டிவிட்டியும் இருக்காது. பட் ஃபிளாட்னஸ பொறுத்தவரை மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த மெட்டீரியல் கண்டிஷனுமே 2009க்கு அப்புறம் வந்த ரெகுலேஷன்ல மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிற முடியும். 2009க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைஸா இருக்கட்டும், சர்ஃபேஸா இருக்கட்டும். சைஸுக்கு மட்டும் வந்து மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிறாங்க. சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா 2009க்கு அப்புறம் வந்து ISO அண்ட் ASME ரெகுலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சைஸுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ்க்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிளாட்னஸோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிம்பிள ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட டாலரன்ஸ் குடுப்பாங்க. இப்ப ஃபிளாட்னஸ்னா என்னன்னு டீடைலா பார்க்கலாம். ஃபிளாட்னஸ்னா என்ன? ஃபிளாட்னஸ்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு டீவியேஷனே இல்லாம எல்லாம் ஃபிளாட்டா தட்டையா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராயிங் எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இல்லாம மேல கீழ வந்து ஒரு வேவ் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபிளாட்னஸ் கிடையாது. இதுவே இந்த செகண்ட் டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் ஆங்கிள்ல வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சாய்ஞ்சிருக்கு. ஸ்லோப் மாரி இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸோட லெவல் வந்து கரெக்ட்டா இல்லாம அதோட ஃபிளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. எந்த ஒரு வேவுமே இல்லாம கரெக்ட்டா இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ் எ இன்ஜினியரா ஃபிளாட்னஸ நீங்க எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்காது. கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். இப்ப இந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மேடு மற்றும் மேக்ஸிமம் பள்ளத்துக்கு இடைப்பட்ட அந்த கேப் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாட்னஸ் வேல்யூ. ஆல்ரெடி நான் ஃபிளாட்னஸோட டிஸ்கிரிப்ஷன்லயே இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபிளாட்னஸ மென்ஷன் பண்றதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த டிஃப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட், அந்த மேக்ஸிமம் வேலி பாயிண்ட். வேலி பாயிண்ட் என்ன சொல்றது? லோவர் பாயிண்ட். 2க்கு இடைப்பட்ட அந்த ஹைட் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் வேல்யூ. இப்ப சப்போஸ் டாலரன்ஸ் வந்து 0.2ங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. சர்ஃபேஸோட லோவர் அண்ட் ஹையர் வேல்யூவோட ஹைட் வந்து 0.2க்கு மேல போயிருச்சுன்னா, அதோட டாலரன்ஸ் வந்து அட்டைன் பண்ணாம அந்த டாலரன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். சப்போஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.2க்கு உள்ளேயே வந்துருச்சுன்னா, அந்த டாலரன்ஸ் வந்து அட்டைன் ஆயிருச்சு. அந்த ஃபிளாட்னஸ் வந்து ஓகே டைமென்ஷன் படி அப்படின்னு சொல்லிறலாம். இத வந்து நார்மலா நம்ம கண்ணாலயோ, நம்ம கையாலயோ ஃபீல் பண்ணிற முடியாது. இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ் கேஜ்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க GD&T இப்ப தான் புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பேரலல் அண்ட் ஃபிளாட்னஸ் 2க்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அந்த கன்ஃப்யூஷன சால்வ் பண்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்ப நான் ஒரு உட்டன் டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த உட்டன் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாட்னஸ் வந்து டேட்டம் லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இப்ப இந்த டேபிள்ல நான் ஒரு லெக்க மட்டும் நான் உடைச்சு எடுத்துடுறேன். இப்ப டேபிளோட ஃபிளாட்னஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல. ஆனா டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் மாறிருச்சு. இப்ப டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் அண்ட் டேட்டமோட ஆங்கிள் 2மே வேற வேற ஆங்கிளுக்கு மாறிருச்சு. இந்த மாரி 2 ஆங்கிள் வேற வேற இருக்கிறதுனால டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, டேட்டம்க்கு வந்து பேரலலா இல்லைன்னு சொல்லிறலாம். இப்ப இந்த பிக்சர பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபிளாட்னஸ் வந்து டேட்டம் வந்து டிஃபைன் பண்ணாது. டேட்டம் வந்து ரிலேட்டிவ் பண்ணி இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபிளாட்னஸ் வந்து 0.005 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏங்கிற ஒரு டேட்டம்க்கு பேரலிசம் பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஃபிளாட்னஸ் அண்ட் பேரலல் 2க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃபிளாட்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி 2 பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட ஹைட் தான் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ. அதாவது அந்த ஃபிளாட்னஸோட டாலரன்ஸ் வேல்யூ. உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதாவது ஒரு கர்வ் மாரியோ, இல்லன்னா ஒரு ஜிக்ஜாக் வேவ் மாரியோ அந்த மாரி தான் குடுப்பாங்க. ஃபிளாட்டா இருக்காது. இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ தான் மெஷினிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி நமக்கு தேவையான டாலரன்ஸ்க்கு ஏற்ப அத மெயின்டெயின் பண்ணி நமக்கு தேவையான ஃபிளாட்னஸ நம்ம கொண்டு வரோம். இந்த ஃபிளாட்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? இந்த ஃபிளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு டயல் இண்டிகேட்டர்ங்கிற கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபிளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு நெறைய சர்ஃபேஸ் டிஜிட்டல் இண்டிகேட்டர் கேஜ்லாம் வந்துருச்சு. அத யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கேஜ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் அண்ட் லோவர் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல உள்ள டிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அத மெஷர் பண்ணி அது மூலமா தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்றோம். ஓகே. இந்த ஃபிளாட்னஸ்ங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் பீஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி இருக்கக்கூடிய இன்னொரு ஒர்க் பீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்றோம் ஆர் கான்டாக்ட் பண்றோம். நம்ம இந்த மாரி மேட்ச் பண்ணும்போது 2ஓட ஃபிளாட்னஸுமே சமமா இருக்கணும். அல்லது வந்து மெயின்டெயின் ஆயிருக்கணும் வித்தின் டாலரன்ஸ்க்குள்ள. சப்போஸ் அது மெயின்டெயின் ஆகாம இருந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ ஒர்க் பீஸ் 1ல இருந்து இன்னொரு ஒர்க் பீஸ்க்கு வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
சப்போஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பீஸ்ல ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகாம இருக்கிறதுனால என்ன ஆகும், அங்கே ஒரு ஜிக்ஜாக் இது மாரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து 2மே சரியா மேட்ச் ஆயிருக்காது. அப்ப இந்த நேரத்தில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது, அந்த இடத்துல சரியான மேட்சஸ் இல்லாதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேஸ்டேஜ் நடக்கும். இது கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்ப மத்த ஒரு அசெம்பிளி பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு, அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். இத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம அந்த டாலரன்ஸ் வேல்யூக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் பண்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்னஸ். இதோட சிம்பிள் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மாரி தான் இருக்கும். ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை ஒரு ஃபார்ம் டைப் தான். அதாவது ஒரு ஷேப்ப தான் மென்ஷன் பண்ண போகுது. ஸோ இது வந்து டேட்டம் கூட எந்த ஒரு ரிலேட்டிவ்லயும் இருக்காது. ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை 2 டைப்பா நம்ம சொல்லலாம். சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்னு. மெட்டீரியல் கண்டிஷன பொறுத்தவரை சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகாது. அதுவே ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்ப சர்ஃபேஸ்ல வந்து ஸ்ட்ரெய்ட்னஸ் மெயின்டெயின் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாவது அப்பர் சர்ஃபேஸ் ஆர் லோவர் சர்ஃபேஸ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். இதுவே ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை நம்ம அந்த ஆக்சிஸ வந்து ரெஃபரன்ஸா வச்சு ஸ்ட்ரெய்ட்னஸ மெயின்டெயின் பண்ணுவோம். மோஸ்ட்டா ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்க்கு தான் வந்து அந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்ட்ரெய்ட்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஒரு ஷேப்போட ஸ்ட்ரெய்ட்னஸ குறிக்கும். அண்ட் ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்ன்னு 2 டைப்ல டிவைட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை 2 டைமென்ஷனல் டாலரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டோட சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டாலரன்சிங் மெத்தட்னு சொல்லியாச்சு. அப்ப 2 டைமென்ஷனல் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு லைன் தான் யூஸ் பண்ண போறோம். லைன் யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிக்ஜாக்கா ஒரு வேவ் மாரி இருக்கு. இப்ப இந்த ஜிக்ஜாக்கா இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 எண்டுக்குமே கனெக்ட் பண்ற மாரி ஒரு லைன் வந்து நம்ம டிரா பண்ணிறலாம். இப்ப இந்த லைனுக்கு மேல அண்ட் கீழ இருக்கக்கூடிய அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, எடுத்துக்கிட்ட நம்ம டாலரன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம 0.03 இந்த பிக்சர்ல எடுத்துக்கிட்டதுனால நமக்கு டாலரன்ஸ் வேல்யூ அதோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, 0.03க்குள்ள தான் இருக்கணும். சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் அதை விட அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட மீனிங் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்னஸ் மெயின்டெயின் பண்ணல அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த மாரி சிலிண்ட்ரிக்கல் அல்லது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம சர்ஃபேஸ மட்டும் மெஷர் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் பத்தி பார்க்கலாம். ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட், ஹோலு, பின் இந்த மாரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே இந்த ஆக்சிஸ் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சிஸ் டாலரன்ஸ் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டோட கர்வ் வந்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணணும், அத வந்து டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஆக்சிஸ் டாலரன்ஸ்னால ஆக்சிஸ பொறுத்து அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ 2லயுமே வந்து ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகியிருக்கணும். ஒரு பார்ட்ட வந்து நம்ம கிராஸா கட் பண்ணும்போது அது சிமெட்ரிக்கா இருக்கணும். அதாவது 2 சைடுமே ஒரே அளவு ஸ்ட்ரெய்ட்னஸ் இருக்கணும். ஒரே அளவு வந்து அதோட டாலரன்ஸ் இருக்கணும். இந்த ரீசன்க்காக தான் நம்ம வந்து ஆக்சிஸ் டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்றோம். யூசுவலா ஆக்சிஸ் டாலரன்ஸ பொறுத்தவரை மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ல தான் அப்ளை ஆகும். இப்ப இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இமேஜ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, பெண்ட் ஆயிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டூ அதோட ஓன் ஆக்சிஸ். இந்த மாரி ஒரு பார்ட் வந்து பெண்ட் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதோட ஆக்சிஸ பொறுத்து பெண்ட் ஆயிருக்கிறதுனால, அதோட டயா வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாரி ஈவனா இருக்கிறதுனால, அதோட ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆயிரும். பட் அதோட ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகாது. ஸோ இந்த மாரி பெண்ட் ஆகக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டோட அதோட டாலரன்ஸ மெயின்டெயின் பண்ணி டைமென்ஷன வந்து நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்ங்கிறத யூஸ் பண்றோம். இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா, பெண்ட் ஆயிருச்சு. இந்த மாரி பெண்ட் ஆயிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சிஸ பொறுத்து பெண்ட் ஆகுறதுனால, அது ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் அண்ட் ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் எந்தெந்த மாரியான பார்ட் வந்து எந்தெந்த கண்டிஷன்ல இருக்கும்போது யூஸ் பண்ணலாங்கிறது. ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா பார்த்துரலாமா? இப்போ இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் லைன் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டோட ஷேப்பு. பிளாக் கலர் எல்லாமே நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கிற லைன்ஸ் அண்ட் ரெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் லைன்ஸ். ஸோ இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாத்துக்குமே டாலரன்ஸ் வந்து 0.02ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இதில ஒவ்வொரு பார்ட்டோட ஷேப் மாறி இருந்தாலும் எல்லாமே ஆக்சிஸ பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து கிராஸா கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 சைடுமே ஈவனான சைஸ் தான் கிடைக்கும். இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்டோட சிமெட்ரிசிட்டிய அதோட ஆக்சிஸ பொறுத்து மெயின்டெயின் பண்றதுக்காகவும் இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெய்ட்னஸ நம்ம மெஷர் பண்றதுக்கு டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பீஸ வந்து பெஞ்ச் சென்டர் எதுலயாவது வந்து ஃபிக்ஸ்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு போகும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிரும். அந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்னஸோட டாலரன்ஸ் வேல்யூ. சர்ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ பொறுத்தவரை இந்த மாரி நம்ம டயல் இண்டிகேட்டர வச்சு ஈஸியா வந்து மெஷர் பண்ணிறலாம் அதோட ஸ்ட்ரெய்ட்னஸ் வேல்யூ. ஆனா ஆக்சிஸ் ஸ்ட்ரெய்ட்னஸ்க்கு இந்த மாரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு பர்ட்டிகுலரா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து கேஜ் ரெடி பண்ணணும்.
கேஜ் ரெடி பண்ணி அந்த கேஜை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம கேஜ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்னஸ்க்கு வந்து மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை டயல் இண்டிகேட்டர் வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட பெண்டாக இருக்கட்டும், அதோட சிமெட்ரிக் ஷேப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்னஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளாட்டாவோ சிலிண்ட்ரிக்கலாவோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரைட்னஸ் மெஷர் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ள டைட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளே ப்ராக்டிக்கலாக ரொம்ப இடத்துல பார்ப்போம். ஒரு ஹோலில் வந்து ஒரு பின் வந்து நம்ம உள்ளே போடும்போது சம்டைம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹேமரை வச்சு மேலே டைட்டாக அடிச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து உள்ளே இறக்கும். இந்த மாதிரி இஷ்யூ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சிஸ் ஸ்ட்ரைட்னஸ்க்கு உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் தான் அக்கர் ஆகும். இப்போ பெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறீங்க. அசம்பிள் பண்ணும்போது அது உள்ள ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹேமர் வச்சு அடிக்கிறீங்கன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆயிரும். அட் த சேம் டைம் அதை வந்து இன்னும் அதிகமாக பெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னஸ்க்கு டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்குலாரிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப்பை தான் இதுவும் குறிக்கும். ஸோ இது எந்த ஒரு டேட்டாமே ரிலேட்டிவ் பண்ணியிருக்காது. அட் த சேம் டைம் சர்க்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனும் அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சர்க்குலாரிட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ட்ரூ சர்க்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது என்ன சர்க்கிளில் ட்ரூ சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம தூரத்துலேருந்து 2D டைமென்ஷனில் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்க்கிளாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலாவே எடுத்துக்கலாமே. நிலாவை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிளாக தான் தெரியுது. ஆனால் பக்கத்தில் போக போக தான் தெரியும் அது ஒரு ஸ்பியர்னு, அது ஒரு கோள வடிவ பந்துன்னு நமக்கு தெரியும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிள் தான். ஸோ ரவுண்ட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 டைமென்ஷனல் ப்ராடக்ட்டை நம்ம 2 டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணுறதுக்கு சர்க்குலாரிட்டி சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அந்த சர்க்குலாரிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்குலாரிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிக்சரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியாது. எந்த ஒரு சர்க்கிளாமே இருந்தாலுமே அது ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷாஃப்ட் நீங்கள் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கிராஸ் செக்ஷனல், அதாவது அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்க்குலாரிட்டி டாலரன்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிளோட சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து அந்த சர்க்கிளோட அவுட்டர் அண்ட் இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ண அவுட்டர் அண்ட் இன்னர் கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 0.01 mm நம்ம வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறோம்னா டாலரன்ஸ், அந்த ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் ரெண்டுமே மேலே அவுட்டர் சர்க்கிள் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள் ரெண்டுமே ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து 0.01 mm நம்ம ட்ரா பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும் போது அந்த ஆக்சுவல் சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிளோட 2 கேப்புக்கும் பிட்வீனில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சர்க்குலாரிட்டி வந்து அட்டைன் பண்ணிடலாம். இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு லென்த்தி சர்க்குலர் ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். அந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம வந்து 100 mm இருக்குன்னு வைங்க, அது ஒரு 10 mm நம்ம வந்து ஒரு 10 பீஸாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த 10 பீஸ்லேயும் நம்ம டயா பார்க்கும்போது அவுட்டர் டயாவாக இருக்கட்டும் இன்னர் டயாவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும், வித்தின் த டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டிவியேட் ஆகிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஃபுல் ஷாஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலாரிட்டி மெயின்டைன் பண்ணல, அதான் மீனிங். இந்த சர்க்குலாரிட்டியை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு நார்மலாக டயல் இண்டிகேட்டர் கேஜே யூஸ் பண்ணிக்கலாம். பெஞ்ச் சென்டரில் வந்து அந்த ஷாஃப்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சர்க்குலாரிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ஷாஃப்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த சர்க்குலாரிட்டி எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட்ஸ், பியரிங் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நிறையா யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிராயிங்கில் இந்த சிம்பிள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிசிட்டி. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேரலல் லைனுக்கு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். சிலிண்ட்ரிசிட்டியும் ஒரு ஃபார்ம் டைப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேப்பாக தான் உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிசிட்டி வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகுது. அட் த சேம் டைம் சிலிண்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சிலிண்ட்ரிசிட்டி சிம்பிளோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ சிலிண்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ஷேப் வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் இந்த சிலிண்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ் வழி வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சிலிண்ட்ரிசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த டிராயிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்.
நீங்க சர்க்குலாரிட்டி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிலிண்ட்ரிசிட்டி அதிலிருந்து ஈஸியாவே நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு ட்ரூ ஆக்சுவல் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கிறோம். இந்த ஆக்சுவல் சர்க்கிளோட ஆக்சிஸ பொறுத்து அந்த சர்க்கிளுக்கு வெளியவும், சர்க்கிளுக்கு உள்ளேயும் கான்சென்ட்ரேட்டிக்கா நமக்கு குடுக்கப்பட்ட டாலரன்ஸ் ரேஞ்சுக்கு ஏற்ப நம்ம வந்து 2 சர்க்கிள வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 0.1 mm சர்க்கிளுக்கு வந்து டாலரன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, 2 சர்க்கிள் 0.1 mmக்கு வெளியவும், 0.1 mm கீழ கம்மியாவும் நம்ம வந்து டிரா பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ஆக்சுவல் சர்க்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, இந்த ப்ராடக்ட்டோட வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிறலாம். இப்ப சர்க்குலாரிட்டிக்கும், சிலிண்ட்ரிசிட்டிக்கும் சேம் டெஃபினிஷன் தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்ப 2க்குமே டிஃபரன்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப் வந்து டிஸ்கிரைப் பண்ண. அதாவது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் அதோட ஆக்சுவல் ரவுண்ட் ஷேப்ப வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து சர்க்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலிண்ட்ரிசிட்டி அப்படி கிடையாது. சிலிண்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரெய்ட்னஸ், ரவுண்ட்னஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட என்டையர் டேப்பர் லென்த் இது எல்லாத்தையுமே மொத்தமா மெஷர் பண்ணி அது வந்து சிலிண்ட்ரிக்கல் வேல்யூவோட சர்க்குலாரிட்டிய சொல்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சிலிண்ட்ரிசிட்டி எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் நம்ம சர்க்குலாரிட்டி மெஷர் பண்ற மாரியே இந்த சிலிண்ட்ரிசிட்டி மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டயல் இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட்ட வந்து நம்ம பெஞ்ச் சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் மூலமா அதோட டிஃப்ளெக்ஷன் ஒரு 4, 5 இடத்துல மாத்தி மாத்தி நம்ம பார்க்கும்போது அதோட ஏதாவது டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சா நமக்கு அது வந்து நமக்கு தெரிஞ்சிரும். சப்போஸ் அது வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு குடுக்கப்பட்ட டாலரன்ஸ் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து குவாலிட்டில வந்து பாஸ் ஆகாது. சப்போஸ் வித்தின் டாலரன்ஸ்குள்ள அந்த டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து குவாலிட்டில வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஷாஃப்ட், பின்னு அந்த மாரி இடத்துல நம்ம வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து அப்ளை பண்ணுவோம். கிரிட்டிக்கல் இல்லாத நேரத்துல நம்ம சர்க்குலாரிட்டி யூஸ் பண்றதே நல்லது தான். இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சர்க்குலாரிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம், சிலிண்ட்ரிசிட்டி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாங்கிறது. இப்போ ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல ஃபார்ம் டாலரன்ஸ் எல்லாமே நமக்கு முடிச்சுட்டோம்.